என்ன சொன்னேன், இந்த இந்த வசனம் பாருங்கள், இது இந்த பைபிள் பாருங்கள், இது 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 உங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் இது ஒன்றும் யூஸ் இல்லை. இது சீரியஸாக சொல்கிறேன். திஸ் புக் உங்கள் வீட்டில் நிறைய என்ன இருக்கும், பயாலஜி புக்கு, உங்கள் பிள்ளைங்க என்ன படிச்சிருக்கிறவங்கள உங்கள் காமர்ஸ் புக்கு, அந்த புக்கு, இந்த புக்கு, சயின்ஸ் புக்கு, எல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் புக்கு, தமிழ் புக்கு, அந்த புத்தகத்தோடு இதுவும் ஒரு புத்தகமாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வார்த்தைகள் இந்த புத்தகத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இந்த வார்த்தையில் எந்த பிரயோஜனமும் இல்லை. இட் இஸ் யூஸ்லெஸ் when it is inside this book. நிறைய பேர் இந்த பைபிளையே கடவுள் வைக்கிறாங்க. சொல்கிறது புரியுதுங்களா? அப்படி இல்லை. ஒரு 25 வருஷத்துக்கு மேலே நான் ஒரு தேவனோடு இருக்கிற நல்ல அனுபவத்தில் சொல்கிறேன். திஸ் புக் இது நீங்கள் என்ன இந்த தலகாணி பக்கத்தில் வைக்கிறது, இந்த புக்கு இருந்தால் என்ன ஆயிரும், காற்று கருப்பேன் ஆகாது, வீட்டுக்குள்ளே வராது, ஜாஸ்தியாக வரும். இந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா இது 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 அப்படி. இந்த பைபிள் வீட்டில் இருந்தால் எங்களுக்கு என்ன நல்லது? வீட்டில் ஒரு பைபிள் இருந்தால் வீட்டுக்கு நல்லது. வீட்டில் பைபிள் இருந்தால் வீட்டுக்கு நல்லது. ஆனால் உனக்கு நல்லது இல்லை, உனக்கு எதுலேயும் நல்லது இல்லை. சொல்கிறது எவ்வளோ பேர் புரியுதுங்க? இந்த வார்த்தையை பற்றி அடிக்கடி சொல்லுவாங்க. இது 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 வந்து அரிசி மாதிரி. இது இந்த வார்த்தை எப்போ இந்த வார்த்தை உனக்கு பிரயோஜனமாகும்னு ஒன்று சொல்கிறேன். இது வெறும் அரிசி தான். நீங்கள் ஒரு துண்டு அரிசி வாங்குறீங்களா இல்லை ஒரு மூட்டை அரிசி வாங்குறீங்களா, உங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி. இது 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 அதுக்குள்ளே இருக்கிற வெறும் அரிசி தான். அரிசி சாப்பிடுவாங்களா யாராவது? அது அரிசி சாப்பாடாகுமா? ஆகவே ஆகாது. எவ்வளோ ஜம் பண்ணாலும் ஆகாது. என்ன தான் 40 நாள் இல்லை, நீ 80 நாள் உபவாசம் போட்டு தலைகீழ நின்னாலும் அரிசி என்ன ஆகாது, சாப்பாடாகாது. அரிசி அரிசி தான். அது அப்படியே தான் இருக்கும். அப்போது நீ அந்த அரிசியை அங்கேருந்து எடுத்து அதை வந்து கழுவி அதை ஊற வச்சு இல்லையா, அதை ஒரு பாத்திரத்தில் வைக்கிறியோ இல்லை அடுப்பில் வச்சு அதை நல்லா என்ன பண்ணணும், நல்லா வேக வச்சு சொல்கிறது எவ்வளோ பேர் புரிஞ்சு பாருங்க. இதை வந்து நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்கிறேன். ஒரு விஷயம், இந்த வார்த்தையை எனக்கு இந்த வார்த்தையை பற்றி தெரியும். இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற மேஜிக் எனக்கு தெரியும். நான் இது வரைக்கும் ஒரு நாள் என் சரித்திரத்தில் ஒரு நோட்ஸ் எடுத்து, நோட்டு புக்கு இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறது, நான் வந்து 5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலும் இந்த வசனத்தை விட்டு வெளியில் பிரசங்கம் பண்ண மாட்டேன். இன்னொன்று என் கையில் என்ன இருக்காது, நோட்ஸ் இருக்காது. ஏன்? ஏன்னா இந்த வசனத்தை நான் நோட்டில் எழுதி வைக்கல. இங்கே இருக்கு வசனம். எங்கே இருக்கணும்? பைபிளில் யோசுவா பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக என்னவாமா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். ஒருவனும் மீன்ஸ் பழைய உடன்படிக்கையில் நம்மளோட போராட்டம் இதெல்லாம் எதோடு இருந்துச்சு, மாம்சத்தோடு இருந்தது. எதிரிகள், புரியுதுங்களா? வந்து எகிப்தியர்களாக இருக்கட்டும், வந்து நிறைய எனிமீஸ் எப்படி இருந்தாங்க, அவங்கெல்லாம் மாம்சத்தில் இருந்தாங்க. இப்போது ஆண்டவர் சொன்னார், மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை. அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாரு, இதை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும், ஓ ஹல்லேலூயா, எந்த ஸ்பிரிட்டும், தர்த்திரம் ஒரு ஸ்பிரிட் என்னன்னா என்ன போட்டிருக்கு, அது உன்னை என்ன பண்ணாது. புரியுதுங்களா? உனக்கு ஒரு பலவீனம், சோர்வு, நீ முன்னேறி செல்லும் என்னென்னலாம் இருக்குது, உன்னோட சூழ்நிலை, உன்னோட பிரச்சனை, போராட்டம் என்னவாமா, நீ உயிரோடு இருக்கும் நாள் till you die nothing will come against you. எந்த பில்லி சூனியம், அசுத்த ஆவிகள், இருளின் ராஜ்யங்கள், இருள் ஆதிக்கங்கள், நீ உயிரோடு இருக்கணும், nothing will come and attack you. உன்னை என்ன பண்ணாது வந்து எதிர்த்து அப்படின்னு நான் இருந்தது போல உன்னோடு இருப்பேன். ஓகே, அதான் இது. இந்த மேல ஒருவனும் உன்னை நல்லா கவனிங்க, உயிரோடு இருக்கும் காலெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக இதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்லுங்க, பலன் கொண்டு திடமனதா இரு. இவங்களுக்கு தான் அது. அதுக்கு அடுத்தது, இந்த தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய பாருங்க, கவனமா இருக்க மாத்திரம். அதெல்லாம் கவனமா இருக்க மாத்திரம். வேற என்ன பண்ணாது, வேற எதுவுமே ஷார்ட்கட்ல, வேற எந்த டெக்னிக்கெல்லாம் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லு, காட் இஸ் நாட் சென்டிமெண்ட். நீ அழுகிறதுனாலே ஆண்டவர் ஏதாவது கொடுத்துருவாரு. நான் நீ கல்லறைக்கு போகிற வரையும் நீ அழுதுகிட்டே தான் இருப்போம், உனக்கு கிடையாது. உன் அழுகையினால ஆண்டவர் என்னாக போகிறது இல்லை. ஏன்னா காட் இஸ் ஸ்பிரிட். ஸ்பிரிட் டசன்ட் ஹேவ் சென்டிமெண்ட்ஸ். ஆவிகளுக்கு என்ன இல்லை, சென்டிமெண்ட்ஸ் இல்லை. காணாத உலகம் வந்து
அவருடைய கோட்பாடின்படி என்ன ஆகுது? எதுல இயங்குது? கோட்பாடுல இயங்குது. காயின் ஒரு பலி கொண்டு வரும், ஆபேல் ஒரு பலி கொண்டு வரும். காயின் ஆண்டவர் நிராகரிக்கிறாரு, ஆபேல அங்கீகரிக்கிறார். உடனே வேணான்றான், கோவப்பட்டு என்ன பண்றான்? ஆண்டவர் வர்றாரு, டேய் அவன் செஞ்சதை நீயும் செஞ்சிருந்தா அவனுக்கு கிடைச்சிருக்கிறது உனக்கும் கிடைச்சிருக்கும். ஆபேல் செய்யறத நீயும் செஞ்சிருந்தா அவனுக்கு என்ன புரியுதுங்களா? ஆண்டவருக்கு என்ன இல்லை, முகத்தை வச்சு அவர் யாரும் என்ன பண்றது இல்லை, பார்ஷியாலிட்டி இல்லை அவருக்கு. முகம் பார்க்க மாட்டாரு. மனிதர்கள் முகத்தை பார்க்கிறாங்க, ஆனால் நான் என்ன பண்ண போறேன்? உன் இறுதியத்தை தான் பார்க்க போறேன், நான் உன் முகத்தை பார்க்க மாட்டேன். ஃபேவரேட்ஸ் எல்லாம் இல்லை எனக்கு. there are no favorites in Christianity, there are intimates. புரியுதுங்களா? உறவின் அடிப்படை. ஆண்டவருக்கு ஃபேவரேட்ஸ் இல்லையே இல்லை. ஆண்டவருக்கு என்ன இருக்குது? புரியுதுங்களா? அவரோட நெருக்கமான உறவு இருக்கிறவங்க. எதிர்களெல்லாம் படி நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது உன் வழிகளை வாய்க்கப்படும். பாருங்க, இரவும் பகலும் இது என்ன பண்ணிட்டே இரு. போட்டு சும்மா சொல்ல, அப்பொழுது, எப்பொழுது இல்லை, எப்பொழுது, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டே இருப்பாயாக, அப்பொழுது உன் வழியை. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றான்னா, இங்க ரெண்டு விஷயத்தை பார்க்க போறோம். இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மேலே போட்டிருக்கு என்னன்னா, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன், நல்லா கவனிங்க, வாயை விட்டு, இங்கிலீஷ் பைபிளில் let it not depart from your mouth அப்படின்னா, வாயிலேருந்து அதை என்ன பண்ணிடாத, வெளியில விட்டுறாத, அதை அங்கேயே வச்சுட்டு அப்படின்ற. புரியுதா? பிரியக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? வாயை விட்டு பிரியக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக என்ன அர்த்தம்? வாயிலே வச்சுட்டுன்னு சொல்றாரு. எங்க? இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. இங்க ஒரு ரெவலேஷன் இங்க இருக்கு. ஒரு என்ன? அப்பொழுது நீ உன் வழியை, சத்தமா சொல்லுங்க, அவர் வாய்க்க பண்ணுவார. ஆண்டவரே எங்களுக்கு வாய்க்க செய்யும், வாய்க்க செய்யும் என்று ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ உன் வழியை அவர் பண்ணுவாரா? இதை நீ செய்யும் போது, அவர் சொன்னது இரவும் பகலும் அவரோட வார்த்தை தியானிச்சுட்டே இருக்கும்போது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவ. நீ தான் பண்ண போற, நான் ஒன்றும் பண்ண போறது இல்லை. நீ எதை பண்ண போற? எப்படி? திஸ் வேர்ட் இன் யுவர் மவுத். இந்த வார்த்தை என்ன பண்ணும்? வாயில, உன் எண்ணங்கள்ல. புரியுதுங்களா? இது எப்படி சாப்பாடாக்கணும்? புரிஞ்சா இப்படிதான்.